எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் புனிதா ஜோஸ்பின். நான் இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 4 ஜூலை 12, 2025 நடந்த குரூப் 4ல தேர்ச்சி பெற்று 168 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 200 கரெக்டாக எழுதி நான் வந்து ஸ்டேட் லெவலில் செகண்ட் ரேங்க் வின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெற்றிக்கு முதற் காரணம் நான் வந்து எந்த இன்ஸ்டியூட்டுமே போகல. நான் தனியாகவே உட்காந்து கவர்மெண்ட்லேயே எல்லா நம்மளுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஏஎம்டிஎன் அந்த சேனல்லே நம்மளுக்கு சிலபஸ் வைஸ் எல்லா கண்டென்ட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு மட்டும்தான் நான் பண்ணேன். தமிழில் 88, ஜிஎஸ்ல வந்துட்டு நான் 80 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இருக்கிற கொஸ்டின்ஸ் அவங்க சிலபஸ் வைஸ் எல்லா கண்டென்ட்டுமே கவர் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு படித்து நம்ம வீட்டில் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி போட்டு நம்ம வீட்டில் உட்காந்து படித்தாலே இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எல்லாரும் இதுதான் இவ்வளோ இன்ஸ்டியூட் போய் தான் படிக்கணும், இவ்வளோ செலவு பண்ணி தான் படிக்கணுன்றது கிடையாது. ப்ராப்பராக நம்மளுக்கு வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வேணும், புக்ஸை நல்லா கவர் பண்ணணும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் அண்ட் பியூக்கு அனலைஸ் பண்ணணும். லாஸ்ட் எக்ஸாமில் நம்ம என்ன தப்பு பண்ணோமோ அந்த தப்பை அடுத்த எக்ஸாமில் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ செல்ஃப் அனலைசிஸ் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு தேவை. ஸோ அதுதான் இப்போ வந்து டிஎன்சிசி ஒவ்வொரு இதுக்கும் க்ரூம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த எக்ஸாமுக்கு வந்து கேப்பபிளான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான். எல்லாத்துக்குமே மெயினான விஷயம் என்னன்னா தமிழில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து அதில் வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்கேன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து எல்லாருமே நீங்கள் டெஸ்ட் எழுதும் போது கூட ஒரு 1/2 hour இருந்தால் எல்லாராலையும் எழுதிருக்க முடிஞ்ச ஒரு எக்ஸாம் தான். ஸோ எழுதிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்ல விரும்புறது, யாருமே வெக்ஸ் ஆகாதீங்க. இந்த எக்ஸாம் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறாதீங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மட்டும் தான் நம்மளுக்கு அந்த சிலபஸ் மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் போக போக கண்டிப்பாக நம்மளாலையும் இதில் வந்து சர்வை பண்ண முடியும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து நானே இவ்வளோ வாங்கியிருக்கேன்னா உங்களால் ஃபுல் டைம் படிக்கிற வீட்டில் அவ்வளோ பிரச்சனையை வச்சு நீங்கள் படிக்கிற எல்லாராலையும் முடியும். ஸோ ஒவ்வொருத்தர் ஃபேமிலியிலும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ நாள் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். என்ன சொல்ல, நிறைய இதில் வந்துட்டு நீங்கள் எங்கள் சேனலில் படிச்சீங்க, எங்கள் இன்ஸ்டியூட்டில் படிச்சீங்கன்ற மாதிரிலாம் நம்மளுக்கு வந்துட்டு இதில் வந்து ஆஃபர்லாம் கூட கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் எதுவும் நான் சொன்னால் நீங்களும் வந்துட்டு அதில் வந்து ப்ளேம் ஆக்கிடக்கூடாது. ஸோ நான் படித்தது ஒருவேளை நான் உண்மையிலே படிச்சிருந்தா கூட நான் படித்தது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளோட இது வந்துட்டுனா ஒரு புக்கை கவர் பண்ணோம். ஸோ அதுக்கான மெட்டீரியல் எனக்கு எம்டிஎன்லேயே கிடச்சிச்சு. ஸோ அதுதான் அது மெயினாக வந்து நான் செல்ஃப் ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ணேன். அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் சர்ச் பண்ணி படித்தேன். ஒரு திருக்குறள் படிக்கிறதா இருந்தால் கூட என்னால் வந்து டெய்லி எனக்கு டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அதுக்கு நான் வந்துட்டு யூடியூப்ல இருக்கிற நிறைய ஃப்ரீயாக மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது போக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரிவிஷனுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா அதுக்கு ஒரு ஆன்லைனில் ஒரு இது போட்டுக்கிட்டேன். அவ்வளோனே தவிர நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டைமில் எந்த இன்ஸ்டியூட்லையுமே படிக்கல. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களாலேயும் முடியும். எங்கே இருந்தாலும் இது வரைக்கும் எந்த இடத்துல இருந்தீங்களோ அதே இடத்துல விட்ட இடத்துலேருந்தே ஆரம்பிங்க. உங்களாலேயும் முடியும். உங்கள் ஃபேமிலி சப்போர்ட், எனக்கு வந்து என்னோட ஃபேமிலி சப்போர்ட் மெயினாக என் ஹஸ்பண்ட், மெயினாக எங்கள் அப்பா சொல்லி வளர்த்து தன் பாதி தெய்வம் பாதி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களால் நீங்கள் பாதி முயற்சி பண்ணீங்கன்னா இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு தேவையான ஒரு இதை கொடுக்கும். நீங்கள் எங்கே எதை தேடுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ முழு முயற்சியோடு அதுக்கான இதை பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலியும் நீங்கள் பண்ணுறதை பார்த்து உங்களுக்கு அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க. என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி யாருமே டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. உங்கள் ஃபேமிலி நீங்கள் உண்மையிலே எஃபோர்ட் போட்டிங்கன்னா உண்மையிலே உங்கள் ஃபேமிலியும் அதை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு முழு முயற்சி பண்ணுவாங்க. லாஸ்ட் 1 year ஹஸ்பண்ட், எங்கள் ஃபேமிலி, என் பசங்க தான் ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட்டு. ஸோ நீங்கள் உண்மையிலே அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் வந்து போன குரூப் வந்து 160 போட்டிருந்தேன். அப்போ வந்துட்டு நான் படிக்கிறத பார்த்துட்டு தான் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் உண்மையிலே எஃபோர்ட் போட்டிங்கன்னா உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். அதை தான் நான் சொல்லுவேன்.